வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஈரான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம். மத்திய கிழக்கில் புதிய சகாப்தம் தொடக்கம். ஒப்பந்த அறிவிப்புகளுக்கு இடையே உச்சக்கட்ட பதற்றம். எந்த நேரத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என இஸ்ரேல் எச்சரிக்கை. நெதன்யாகுவிற்கு விவேகமில்லை. இஸ்ரேலின் பெய்ரூட் தாக்குதலால் அதிபர் டிரம்ப் கடும் கோபம். தொலைபேசியில் காரசார விவாதம். புதினுடன் டிரம்ப் 55 நிமிட அவசர பேச்சுவார்த்தை. மாஸ்கோவிற்கு விரைகின்றார்கள் அமெரிக்க தூதர்கள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் நிறைவடைந்து விட்டதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஞாயிற்றுக்கிழமை பதிவிட்டு உறுதிப்படுத்தினார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசுடனான ஒப்பந்தம் இப்போது நிறைவடைந்து விட்டது. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டணமின்றி திறப்பதற்கும் அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடனடியாக நீக்குவதற்கும் நான் இதன் மூலம் முழுமையாக அங்கீகாரம் அளிக்கின்றேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் எக்ஸ் தளத்தில் இருதரப்பு அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்துள்ளதாக பதிவிட்டிருந்தார். மோதலுக்கு ராஜதந்திர தீர்வு காணும் என்று அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தைகளை எளிதாக்கிய கத்தார் நாட்டிற்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்தார். இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கான அதிகாரப்பூர்வ கையொப்பமிடும் விழா வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளது. ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதால் மேலதிக தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் மற்றும் செயல்படுத்துவதற்கு முந்தைய கலந்துரையாடல்களை மத்தியஸ்தர்கள் இந்த வாரம் ஏற்பாடு செய்யவுள்ளனர். வெள்ளிக்கிழமை நடைபெறும் அதிகாரப்பூர்வ விழாவிற்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தின் முழு உரை வெளியிடப்படும் என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசிம் ஹரிபாபடி தெரிவித்துள்ளார். மேலும் பகைமைகளை முடிவுக்கு கொண்டு வருதல், முற்றுகையை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்தல் உள்ளிட்ட அமெரிக்காவின் கடமைகள் சரிபார்க்கப்பட்ட பிறகு இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் 60 நாள் காலத்திற்குள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிரியை நம்புவதாக அர்த்தமல்ல, அமெரிக்காவின் வாக்குறுதிகள் செயல்படுவதை நாங்கள் கண்காணிப்போம் என்றும் கரிபாபடி வலியுறுத்தியுள்ளார். துருக்கியில் உள்ள ஈரான் தூதரகம் இம்முடிவை வரவேற்று புதிய சகாப்தத்தின் மத்திய கிழக்கு உங்களை வரவேற்கின்றோம் என தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு எதிரே ஈரானின் கொடி நடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ அதிபர் டிரம்பின் பிறந்த நாளில் இந்த மைல்கல் ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து அறிந்த இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியான மாரிஃப் அறிக்கையின்படி லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிபர் டிரம்பிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களும் முழுமையாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளனவா மற்றும் இந்த அமைதி நீடிக்குமா என்பது குறித்து சர்வதேச அரசியல் அரங்கில் இன்னும் சிறிய அளவிலான ஐயங்கள் நிலவி வருகின்றன. அமெரிக்க ஈரான் இடையிலான தற்காலிக அமைதி ஒப்பந்தம் குறித்த அறிவிப்புகள் வெளியான போதிலும் போர்க்களத்தில் இன்னும் முழுமையான அமைதி திரும்பவில்லை. சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தம் கையெழுத்திடப்படுவதற்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ளன. ராஜதந்திர ரீதியாக இது மிக குறுகிய காலமாக தோன்றினாலும் எந்த ஒரு சிறிய தவறும் நடந்து ஒட்டுமொத்த சூழலையும் தலைகீழாக மாற்றுவதற்கு இந்த 4 நாட்களில் இருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் போதுமானவை என்று அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போதைய சூழலில் பிராந்தியத்தின் முக்கிய சக்தியான இஸ்ரேலியர்கள் அடுத்து என்ன செய்ய போகின்றார்கள் என்பது குறித்து தெளிவான கணிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. மற்றொரு புறம் ஈரானியர்கள் இப்போது நிலவும் தீவிரமான சூழ்நிலையை சமாதானப்படுத்தி இஸ்ரேல் மீதான தங்களது தாக்குதல் திட்டங்களை முழுமையாக கைவிடுவார்களா என்பதும் தற்போதைக்கு விடை தெரியாத கேள்வியாகவே உள்ளது. தற்போது எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கையின் எதிர்காலம் ஈரானிலிருந்து வெளிவரவிருக்கும் அதிகாரப்பூர்வ எதிர்வினையை பொறுத்தே அமையவுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னிச்சையாக வெளியிட்ட அறிவிப்புகளுடன் ஈரான் உட்படுகின்றதா? இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு திரைக்கு பின்னால் இரு நாடுகளுக்கும் இடையே ஏதேனும் ரகசிய உடன்பாடுகள் எட்டப்பட்டிருந்ததா அல்லது ஈரானியர்களுடன் எந்தவித ஆலோசனையும் செய்யாமல் அமெரிக்கா தன்னிச்சையாக இந்த அறிவிப்பை வெளியிட்டதா போன்ற கேள்விகளுக்கான விடைகளே இந்த அமைதியின் ஆயுளை தீர்மானிக்க உள்ளன. லெபனானில் தற்போது நிலவி வரும் மிக மோசமான சூழ்நிலையை கையாள்வதில் ஈரானியர்கள் முழுவீச்சில் தங்களை ஈடுபடுத்தி செயல்பட்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் அங்கு தங்களின் செல்வாக்கையோ அல்லது நிலைப்பாட்டையோ பாதிக்கும் எந்த ஒரு தன்னிச்சையான அறிவிப்பையும் ஈரான் ஏற்க மறுத்தால் அது நிலைமையை மேலும் ஆபத்தான எல்லைக்கு கொண்டு செல்லும் என அஞ்சப்படுகிறது. அடுத்த 96 மணி நேரங்களில் களத்தில் உள்ள நாடுகள் எடுக்கும் முடிவுகளும் காட்டும் நிதானமுமே இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி முயற்சி வெற்றி அடையுமா அல்லது தோல்வியில் முடியுமா என்பதை தீர்மானிக்கும்.
தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையிலும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தணியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை இரவு எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவியதால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சுற்று தாக்குதலில் இருந்து ஈரானை விலக்கிக் கொள்ள செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார். எந்த நேரத்திலும் நேரடி தாக்குதல் நிகழலாம் என்பதால் உள்நாட்டு பாதுகாப்பு படை உடனடியாக உசார்படுத்தப்பட வேண்டும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் ஞாயிற்றுக்கிழமை மாலை அவசர உத்தரவு பிறப்பித்தார். வடக்கு இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா அமைப்பு நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடியாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பெய்ரூட் நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களே தற்போதைய தீவிர நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஈரான்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் பதிலடி கொடுக்காமல் இருக்கும் சூழ்நிலைக்கு இடமில்லை. அது நினைத்து கூட பார்க்க முடியாதது. கடந்த வாரம் 25 ஏவுகணைகளை கொண்டு ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தது போல இம்முறையும் கடுமையான வான்வழி தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் உடனடியாக பதிலடி கொடுக்கும். VDT ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகையிடம் இஸ்ரேல் அதிகாரிகள் கருத்து. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஞாயிற்றுக்கிழமை மாலை அவசரமாக பாதுகாப்பு அமைச்சரவையை கூட்டினார். இந்த கூட்டத்திற்கு முன்பாக லெபனான் முனை ஈரானிடமிருந்து பிரிக்கும் இஸ்ரேலிய முயற்சிகள் தற்காலிகமாக தோல்வியடைந்து விட்டதாக அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போதைக்கு ஒரு நிச்சயமற்ற நிலையை எட்டியுள்ளதாக கூறும் இஸ்ரேலிய அமைச்சர்கள் அது எப்போது நடக்கும் என்பதல்ல, அப்படி ஒன்று நடக்குமா என்பதே தற்போதைய கேள்வி என்று குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக ஈரானிய தளபதி அலி அப்துல்லாஹி சனிக்கிழமையன்று எக்ஸ் தளத்தில் ஈரானின் விரல் துப்பாக்கியின் விசையின் மீது உள்ளது என்றும் எதிரி நிலையத்தை தாக்க தயாராக இருப்பதாகவும் பதிவிட்டிருந்தார். மேலும் தாக்குதலை கைவிட்டால் கூடுதல் தடைகள் தகர்க்கப்படும் என்ற அதிபர் ட்ரம்பின் சலுகையையும் சில ஈரானிய அதிகாரிகள் நிராகரித்துள்ளதாக தெரிகின்றது. திடீரென அதிகரித்த அச்சுறுத்தல் காரணமாக இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு படை நாடு தழுவிய அளவில் 5000 பேருக்கு மேல் கூடுவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ஓமர் ஆடா மற்றும் இயால் கோலம் ஆகிய முன்னணி பாடகர்கள் நடத்தவிருந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் அவசரமாக ரத்து செய்யப்பட்டன. ஈரானியர்கள் நமக்காக வேறு திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் போலிருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என பாடகர் ஓமர் ஆடம் சமூக வலைதளத்தில் வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார். திங்கட்கிழமை பள்ளிகள் வழக்கம் போல் இயங்குமா, ரத்து செய்யப்படுமா அல்லது இணையவழி வகுப்புகளாக மாற்றப்படுமா என்பது குறித்து தெளிவற்ற சூழலே தற்போதும் இஸ்ரேலில் நீடிக்கிறது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் இரு நாடுகளும் துப்பாக்கியின் விசையத்துடன் தூரத்திலேயே நிற்கின்றன என்பது தற்போதைய கள நிலவரம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு சில மணி நேரங்களே இருந்த சூழலில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் வான்வழி தாக்குதல் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது கடும் அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். பெய்ரூட் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் சேனல் 12 ஊடகத்திற்கு பேட்டியளித்த அதிபர் ட்ரம்ப் நெதன்யாகுவின் முடிவை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார். நெதன்யாகு கொஞ்சமும் விவேகமில்லை. ஏன் இந்த தாக்குதலை அவர் நடத்தினார்? கிஸ்புல்லா அமைப்பு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் தான் சுட்டது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆனால் அதற்காக நெதன்யாகு இப்போது பெய்ரூட்டில் தாக்குதல் நடத்துகின்றார். இது எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனது இந்த அதிருப்தியை நெதன்யாகுவிடம் நேரடியாகவே தெரிவித்து விட்டேன். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் இந்த தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் நெதன்யாகுவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தி ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகைக்கு நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. முன்னதாக தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இந்த தாக்குதலை கண்டித்து எழுதிய ட்ரம்ப் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நாம் மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஒரு சிறப்பு நாளில் இன்று காலை இந்த தாக்குதல்கள் நடந்திருக்க கூடாது. லெபனானில் எங்கும் இஸ்ரேல் இனி தாக்குதல்களை நடத்தக்கூடாது. அதே போல கிஸ்புல்லா உட்பட வேறு எந்த தரப்பும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என வலியுறுத்தினார். இஸ்ரேல் தற்காத்துக் கொள்ள நினைக்கும் அச்சுறுத்தல் தற்போதைய சூழலில் மிகவும் சிறியதும் அர்த்தமற்றதும் என்றும் இந்த ஆழமான அமைதியின் தொடக்கத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த தாக்குதலை நியாயப்படுத்தி பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலிய பகுதியை நோக்கி கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே பெய்ரூட்டின் தகிய மாவட்டத்தில் உள்ள கிஸ்புல்லாவின் கட்டளை மையங்கள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர்கள் கூறினர். தனது நிலப்பரப்பை நோக்கி நடத்தப்படும் தாக்குதலை இஸ்ரேல் ஒருபோதும் பொறுப்பேற்றுக் கொள்ளாது என
நெதன்யாங்குவும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தாக்குதலுக்கு சற்று முன்பு அமெரிக்காவின் சென்காமிற்கு இஸ்ரேலிய படை தகவல் தெரிவித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்விவகாரம் குறித்து பேசிய ஈரானின் முன்னாள் இடைக்கால ஜனாதிபதியும் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியின் மூத்த ஆலோசகருமான முகமது மொக்பர் லெபனானை பாதுகாப்பதில் தெஹ்ரான் எந்த சமரசமும் செய்யாது என்று எச்சரித்துள்ளார். ஈரானின் சிவப்பு கோடுகளை மீறும் எவரும் வருந்தத்தக்க ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் என்று அவர் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் இறுதியாகும் வேளையில் அமெரிக்காவின் தடையையும் மீறி இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு அமைதி பேச்சுவார்த்தையை அடுத்த கட்ட ஆபத்தான நிலைக்கு தள்ளியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடிய வேளையில் அவரை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்து முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பெற்றுள்ளார். சுமார் 55 நிமிடங்கள் நீடித்து இந்த நீண்ட வெளிப்படையான உரையாடலில் உக்ரைன் போர் நிறுத்தம், இருதரப்பு உறவுகள் மற்றும் ஈரான் அமைதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய உலகளாவிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் தீவிரமாக விவாதித்து உள்ளனர். இந்த தகவல்களை ரஷ்ய அதிபரின் உதவியாளர் ஜூரி உஷாகோவ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். உக்ரைனில் நிலவி வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அங்கு உடனடியாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் ஆதரவாக அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்காக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்காவின் ஐரோப்பிய கூட்டாளிகளிடம் தனது செல்வாக்கை பயன்படுத்த தயாராக இருப்பதாக ட்ரம்ப் புதினிடம் உறுதி அளித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக ட்ரம்பின் சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் விரைவில் ரஷ்யாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வதற்கும் இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் அவர் மாஸ்கோவிற்கு நேரில் வர வேண்டும் என்ற தனது நீண்டகால நிபந்தனையை புதின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்தும் எந்தவொரு தாக்குதலும் போர்க்களத்தின் தற்போதைய நிலையை மாற்றப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சோவியத் யூனியன் காலத்து வரலாற்று பின்னணியை சுட்டிக்காட்டிய புதின் ஹோலோகாஸ்ட் துயரத்தை ஜெலன்ஸ்கி மறந்துவிடக் கூடாது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதேவேளையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிய குழந்தைகளை அவர்களது குடும்பங்களுடன் மீண்டும் இணைப்பதில் மனிதாபிமான அடிப்படையில் உதவியதற்காக ட்ரம்பின் மனைவி மெலானியா ட்ரம்பிற்கு புதின் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே தயாராகி வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்தும் இந்த அழைப்பின் போது விவாதிக்கப்பட்டது. சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் போர் பதற்றத்தை குறிப்பிட்டு பேசிய ட்ரம்ப் ஈரான் ஒப்பந்தம் தற்போதைய சூழலில் கைமீறி சென்றுள்ளது என்று கவலை தெரிவித்துள்ளார். இருப்பினும் மிகவும் சிக்கலான பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் விரைவில் பகிரங்கப்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் ரஷ்ய அதிபரிடம் பகிர்ந்துள்ளார். ட்ரம்பின் அசாதாரணமான தனிப்பட்ட குணங்கள், அவரது போராட்ட குணங்கள், தடைகளை தாண்டி வெற்றி பெறும் திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை மதித்து ரஷ்ய அதிபர் வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். ட்ரம்பின் 80வது பிறந்த நாளை குறிப்பிட்டு பேசிய புதினின் உதவியாளர் உஷாகோவ் டொனால்ட் ட்ரம்பிற்கு 80 என்ற ஒரு பொருட்டே அல்ல, ஏனென்றால் அவர் இன்னும் முழு ஆற்றலும் வலிமையும் நிறைந்தவராகவே விளங்குகின்றார் என்ற ரகசியத்தையும் நகைச்சுவையுடன் பகிர்ந்து கொண்டார். அமெரிக்க வரலாற்றிலேயே பதவியில் இருக்கும் மிக வயதான ஜனாதிபதியாக ட்ரம்ப் திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நாளில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.